இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டின் சுதந்திர நாளில் பினாட்டுபோ என்னும் எரிமலை வெடித்தது. அது 500 வருடத்திற்கு மேலாக அமைதியாக சலனமில்லாமல் இருந்தது. அது இனி வெடிக்கப் போவதில்லை என்று மக்கள் அதை மறந்திருந்த நேரத்தில் அது வெடித்தது. அப்போது 8 மணி நேரத்திற்கு மேல் பூமி அதிர்ந்தது. அது 50,000 அடி உயரத்திற்கு சாம்பல் புகையை மேலே கிளப்பியது. அது மட்டுமல்ல, டைபூன் யூங்கா என்னும் சூறாவளி காற்றும் சேர்ந்து வீசியதால் சாம்பலும் புகையும் சேர்ந்து கருப்பு மழை பெய்தது. அதனால் அந்த சனிக்கிழமை பிளாக் சாட்டர்டே என்று அழைக்கப்பட்டது. அந்த மலையில் இருந்து சில மைல் தூரத்தில் அமைந்திருந்த அமெரிக்க விமானப்படை அந்த இடத்தை முழுவதுமாக விட்டுவிட வேண்டி வந்தது. ஆயிரக்கணக்கான மக்களும் அமெரிக்க வீரர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தப்பித்து ஓட வேண்டி வந்தது. அநேக நாட்கள் அந்த எரிமலை வெடிக்காததால் மக்கள் மிகவும் சாதாரணமாக அந்த எரிமலையை நினைத்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த எரிமலை எத்தனையோ வருடங்கள் அமைதியாக இருந்து ஒரு நாள் வெடித்தது போல நம்முடைய பாவ குணங்களும் நமக்குள் மறைந்து இருந்து வெளியே தலை காட்டாமல் அமைதியாக இருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். அது அமைதியாக இருப்பதால் அப்படியே இருந்துவிடும் என்று நாம் நினைத்தால் அது ஒருவேளை தவறாகிவிடலாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் சாலமோன் ஞானி தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ என்று கேட்கிறார். அதாவது பாவமானது அமைதியான எரிமலையைப் போல நமக்குள் எத்தனையோ நாட்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். அப்போது அதனுடைய விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். நாம் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் பாவம் செய்வதிலிருந்து வெளிவந்து விட்டேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் எரிமலை வெடிப்பதை போன்று நமக்குள் கனிந்து கொண்டிருக்கிற பாவம் அதற்கு தருணம் கிடைக்கும் போது வெடிக்க தவறுவதில்லை. இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் கூறுகிறார். ஆம், அதுதான் சரியான வழி. பாவ சிந்தனைகள் நம் இருதயத்தில் வரும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை மனதில் கொண்டு வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு சில நிமிட இன்பத்திற்காக பாவத்தை செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்வில் சிக்கி தவிப்பதை விட பாவம் செய்யாதபடி நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருந்தால் பாவ நெருப்பு அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் நெருப்பே நம் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும். வேதாகம வசனங்களை நம் இருதயத்தில் வைத்து வைப்போம். பாவம் செய்யாதபடி நம்மை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, வார்த்தைகள் மூலம் வெளிப்படும் போது ஆண்டவரே மனசாட்சியிலே குத்தப்பட்ட ஆண்டவரே அப்பா, அந்த மறைவான குற்றங்களுக்கு அப்பா, துணிகரமான பாவங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவருடைய வாக்கை எங்களுடைய இருதயத்திலே வைத்து வைத்து கர்த்தாவை பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.